வணக்கம். இது உதயா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் முருங்கைக்கீரை மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு வதக்கல் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை வதக்கல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் சூட் பண்ணி 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு பொரிய வச்சிடலாம். அதில் காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். லைட்டாக வதங்கினா போதும். இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்து வதக்கலாம். நிறைய சேர்த்துட்டோம்னா கிளற முடியாது. 1 கப் முருங்கைக்கீரை வதக்குனா நம்மளுக்கு 1/4 கப் முருங்கைக்கீரை அளவுக்கு தான் கிடைக்கும். லைட்டாக கலர் மாறி நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்க வேணாம். மூடி போட்டு கொஞ்சம் வதக்குனாவே நல்லா வதங்கிடும். மூடி போட்டு இது கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. காரக்குழம்புக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். துருவின தேங்காவை மேலே தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கிட வேண்டியதுதான். தேங்காய் சேர்க்கலைன்னா கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காயோடு சாப்பிடும்போது கசப்பு தெரியாது. வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை சாப்பாட்டில் சேர்த்துக்குவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.